பழிவாங்க இப்லீஸின் குமுறல். ஸ்வர்க்கம் அழகும் அமைதியும் நிரம்பிய அந்த நிரந்தர உலகம். அங்கு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிசலாம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கை துணைவியான ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிசலாம் அவர்களுடன் மிக இன்பமான கவலையற்ற வாழ்வை அனுபவித்து வந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒருவன் ஆணவத்தின் காரணமாக அனைத்தையும் இழந்தவன். இப்லீஸ். ஒரு காலத்தில் உயர்ந்த நிலை பெற்றிருந்த அவன் இப்போது அவமானத்துடன் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமியில் இழிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். சுவர்க்கத்தின் அந்த சுகமான வாழ்க்கையை நினைத்தாலே அவனின் உள்ளம் கொதித்தது, குமுறியது. என் வீழ்ச்சிக்கு காரணம் யார்? அந்த கேள்விக்கான அவனுடைய பதில் ஆதம் அலைஹிசலாம். அந்த நினைவு வந்தவுடனே அவனுடைய கோபத்திற்கு எல்லையே இல்லாம போனது. அவன் சபதம் செய்தான், எப்படியாயினும் நான் பழி வாங்குவேன். எப்படி? அதற்காக அவன் தீட்டிய திட்டம் மிகவும் ஆபத்தானது. முதல் காரியம், ஆதம் அலைஹிசலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிசலாம் அவர்களையும் ஒருவரிடமிருந்து ஒருவரை பிரித்துவிட வேண்டும். இரண்டாம் காரியம், அவர்களை ஸ்வர்க்கத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். ஆனால் இதனைச் செய்வது எப்படி? ஸ்வர்க்கத்துக்குள் நுழைய இப்லீஸின் முயற்சி தன் சூழ்ச்சியை நிறைவேற்ற முதலில் ஸ்வர்க்கத்திற்குள் நுழைய வேண்டியது அவசியம். அதற்காக இப்லீஸ் எப்படியோ பறந்து சென்று ஸ்வர்க்கத்தின் தலைவாசல் வரை வந்தான். ஆனால் அங்கு கடுமையான காவல். அவன் உள்ளே நுழைய முடியவில்லை. என்ன செய்வது? வாசலின் வெளியே அமர்ந்தான். காத்திருந்தான். யாராவது வெளியே வருவார்களா? நேரம் கடந்து கொண்டே இருந்தது. இறுதியில் சுவர்க்கத்தின் மயில் வெளியே வந்தது. அதை கண்ட இப்லீஸின் கண்களில் ஒரு தீய ஒளி மின்னியது. ஏனெனில் அந்த மயிலுடன் அவனுக்கு முன்பே பழக்கம் இருந்தது. அவன் அருகில் சென்று அன்பாக பேச ஆரம்பித்தான். அதன் நலனை விசாரித்தான். பின்னர் மெதுவாக கேட்டான், ஆதம் அலைஹிசலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிசலாம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மயில் பதிலளித்தது, அவர்கள் மிகவும் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பதிலை கேட்டவுடன் இப்லீஸின் உள்ளத்தில் பொறாமையும் கோபமும் மேலும் அதிகரித்தது. அவன் உடனே கேட்டான், நான் அவர்களை சந்திக்க வேண்டும். அதுக்கு என்ன வழி? அடுத்தது என்ன நடந்தது? இப்லீஸின் சூழ்ச்சி வெற்றி பெற்றதா? தொடர்ச்சி அடுத்த பகுதியில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.